விஜய் டெல்லி விசிட் அரசியல் சலசலப்புகள். பிரதமர் மோடி உடனான சந்திப்பு வெறும் 10 நிமிடம் மட்டுமே நடந்தது. செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்தது, சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திக்காதது என முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்ட தமிழக முதல்வர் விஜயின் டெல்லி பயணம் அரசியல் ரீதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காததால் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் முதல்வராக பதவியேற்றார். இப்படியான அரசியல் திருப்பங்களுக்கிடையே முதல்வர் விஜய் மே 27ஆம் தேதி டெல்லி சென்றார். இது அவரது முதல் டெல்லி பயணம் என்பதால் தேசிய அளவில் இது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து தனி விமானத்தில் 27ஆம் தேதி மதியம் டெல்லி சென்றடைந்த விஜய்க்கு தமிழக அரசு விருந்தினர் இல்லத்தில் தமிழக காவல்துறை சார்பில் முறைப்படியான அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. அன்றைய தினம் மாலை 4:30 மணியளவில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை விஜய் சந்தித்து பேசினார். பிரதமரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விஜய் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. அதை அடுத்து விஜய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தமிழகத்துக்கான திட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா, ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரையும் விஜய் சந்திப்பார் என்ற தகவல் வெளியானது. இதனால் சோனியாவின் இல்லத்தை சுற்றிலும் முதல்வர் விஜயை வரவேற்று பிரம்மாண்ட பதாகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் திடீரென காங்கிரஸ் தலைவர்களுடனான சந்திப்பு ரத்தானது. முன்னதாக கேரளாவின் புதிய காங்கிரஸ் முதல்வரான சதீஷன் பதவியேற்கும் விழாவில் விஜய் பங்கேற்பதாக இருந்த திட்டம் திடீரென ரத்தான நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்களை விஜய் சந்திக்க இருந்த திட்டமும் ரத்தானது. இது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான சூழலில் மே 28ஆம் தேதி காலை 10 மணி அளவில் டெல்லி பயணத்தை முன்கூட்டியே முடித்துக்கொண்டு தனி விமானத்தில் விஜய் சென்னை திரும்பினார். வழக்கமாக கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் முதல்வர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தால் தமிழ்நாடு அரசு விருந்தினர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் விஜய் செய்தியாளர்கள் சந்திப்பையும் தவிர்த்தது பேசு பொருளானது. இது குறித்து சென்னை தலைமை செயலக வட்டாரங்கள் சில தகவல்களை பகிர்ந்தன. பிரதமர் மோடியுடனான விஜயின் சந்திப்பு 10 நிமிடங்கள் நீடித்தது. இந்த சந்திப்பின் போது நெதர்லாந்தில் இருந்து வரலாற்று சிறப்புமிக்க சோழர் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்களை மீட்டு கொண்டு வர வழிவகை செய்ததற்காக பிரதமருக்கு விஜய் நன்றி தெரிவித்தார். மேலும் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மேகதாட்டு அணை திட்டத்தால் தமிழக விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விவரித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தினார். அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது தொடர்பாக அண்மையில் எழுந்த சர்ச்சை குறித்து பேசினார். தமிழகத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த வான்வழி உள்கட்டமைப்புகளை நிறுவ கோரியும் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார். அமித்ஷாவுக்கு அவசர அலுவல் பணிகள் இருந்ததால் விஜயை சந்திக்கவில்லை. ஆனால் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்காமல் சென்னைக்கு திரும்பியதில் பல்வேறு அரசியல் காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. காவிரி விவகாரம் மற்றும் தமிழகத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எழுந்த குதிரை பேர சர்ச்சைகள், கர்நாடக காங்கிரஸில் வெடித்துள்ள உள்கட்சி பிரச்சினை போன்றவற்றால் இப்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்தால் அது தேவையற்ற விவாதங்களை உருவாக்கும் என்பதால் விஜய் இந்த சந்திப்பை தவிர்த்ததாக ஒரு தரப்பில் தகவல்கள் கூறப்படுகின்றன. ஆனால் மற்றொரு தரப்போ காங்கிரஸ் தலைவர்களுடனான சந்திப்பு நடைபெறாததற்கு பின்னணியில் சில அரசியல் அழுத்தங்களும் இருக்கலாம் என்கிறார்கள். இந்த சர்ச்சை குறித்து காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் கூறும்போது, இதனை தமிழக முதல்வர் ஒரு அரசு முறை பயணமாக மட்டுமே வைத்திருக்க விரும்பியிருக்கலாம். அதனால் தான் பிரதமரை மட்டும் சந்தித்துவிட்டு திரும்பியுள்ளார். ஜூன் 11ஆம் தேதி முதல்வர் மீண்டும் டெல்லி வரவுள்ளார். அப்போது நிச்சயமாக சோனியா, ராகுலை சந்திப்பார். இதில் யோசிப்பதற்கோ அல்லது எதிர்மறையாக நினைப்பதற்கோ எதுவும் இல்லை. நாங்கள் தாவேகா கூட்டணியில் நீடிக்கிறோம், அமைச்சரவையிலும் இருக்கிறோம். எனவே நாங்கள் சந்திப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. விஜய் முதல்வராக பதவியேற்ற போது ராகுல் தான் முதல் ஆளாக வந்து பங்கேற்றார். சோனியா காந்தி இல்லத்தில் முதல்வருக்கு விருந்து கொடுக்க திட்டமிடப்பட்டிருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் தலைமை சில முக்கிய உள்கட்சி முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்ததால் அது அடுத்த முறைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம் என்றார் கிறிஸ்டோபர் திலக்.